வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது அங்காள ஈஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, அங்காளி, ஓங்காரி, ஆங்காரி என்று அழைக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியினுடைய எந்திர மந்திர வழிபாடு முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். அதற்குண்டான மந்திர தந்திர முறைகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் காண்போம். அதே நேரத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரி என்பவள் ஈஸ்வரியினுடைய ஒரு சொரூபம். அங்காள பரமேஸ்வரி, ஆங்காரி, ஓங்காரி, அதாவது காளியாக காளி வடிவம் எடுத்தது போன்று அங்காள பரமேஸ்வரியும் காளிக்கு ஒப்பான ஒரு வடிவம்தான். ஆகவே இந்த வடிவத்தின் நோக்கம் என்பது அது ஒரு புராணக்கதையினுடைய வரலாறு. நமக்கு அந்த புராணக்கதைகள் வேண்டாம். அதே நேரத்தில் இந்த அங்காள பரமேஸ்வரியை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் சித்தி செய்வதனால் நமக்கு முக்கியமாக ஏவல் பில்லி சூன்யங்கள் என்று சொல்லக்கூடிய எதிரியால் ஏவப்படும் எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யங்களாக இருந்தாலும், எந்தவித துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் முற்றிலும் விலகிவிடும். அச்சம், பயம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இவைகள் எதுவும் நம்மளை அண்டாது. நமக்கு அதீத மனோ ஆற்றல்களும் அதீத மனோ சக்தியும் கிடைக்கும். அதன் மூலம் எப்பேற்பட்ட எதிரியையும் நாம் எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். ஆகவே அங்காள ஈஸ்வரியை நாம் வழிபாடு செய்வதனால் எண்ணற்ற பயன்கள் நமக்கு கிடைக்கும். வேண்டிய வரங்களெல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வமே இந்த அங்காள பரமேஸ்வரி. பல பேருக்கு இது குலதெய்வமாகவும் விளங்குகிறது. சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை என்றால் இந்த அங்காள பரமேஸ்வரி வழிபாடு தமிழகம் எங்கும் வழிபடக்கூடிய ஒரு அற்புத வழிபாட்டு முறை. அம்மன் வழிபாடுகளிலேயே மிகவும் உக்கிரமான ஆக்ரோஷமான வழிபாடாகவும் இந்த அங்காள பரமேஸ்வரி விளங்குகிறாள். ஆகவே இதற்குண்டான எந்திர பிரதிஷ்டை முறையும், அதாவது எந்திரம் என்பது என்னவெனில், நாம் அங்காள ரூபத்தை, அந்த ஈஸ்வரியினுடைய ரூபத்தை, அந்த அங்காள பரமேஸ்வரனுடைய சக்தியை இந்த எந்திரத்தில் நிலைநிறுத்துவது. அங்காளி வேறு, இந்த எந்திரம் வேறு என்பது கிடையாது. அதாவது அந்த அங்காளியே எந்திர ரூபமாக, மந்திர ரூபமாக இருக்கிறாள் என்பது தான் இதனுடைய உட்பொருள். ஆகவே இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் எங்கே ஒலிக்கப்படுகிறதோ அங்கே பரிபூர்ணமாக அங்காள ஈஸ்வரனுடைய அருள் இருக்கிறது என்பது பொருள். ஆகவே இந்த எந்திரத்தை நீங்கள் வீட்டிலோ அல்லது வியாபார ஸ்தலங்களிலோ நீங்கள் வைத்து வழிபாடு செய்தீர்களானால் நிச்சயம் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அங்கே கண் திருஷ்டி கோளாறுகள், எதிரியால் ஏவப்படும் எவ்வித வாமச்சார பிரயோகங்களும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் அந்த தொழில் மேன்மையடையும், உங்கள் வாழ்வு மேன்மையடையும். இல்லத்திலும் எந்தவித துர்சம்பவங்கள் நடக்காமல், எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் மிகவும் ஒரு அற்புதமான சுபகாரியங்களை நடத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நாம் வாழ்வதற்கு இந்த அங்காள பரமேஸ்வரி நமக்கு துணையாக இருப்பாள். ஆகவே இந்த எந்திரத்தை எவ்வாறு முதலில் பிரதிஷ்டை செய்வது, அதற்கடுத்தது அதற்கு சாப விமோசனம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில், அதாவது 6x6 செப்பு தகட்டை எடுத்து முதலில் அதை சுத்தி செய்ய வேண்டும். சுத்தி என்பது முதலில் அந்த எந்திரத்திற்கு சிறிது புளியும் சீக்காய்த்தூளும் இட்டு நன்றாக அதை விரலிலாலே நன்றாக தேய்க்க வேண்டும். தேய்த்த பிறகு நீர் விட்டு நன்றாக கழுவி விட்டு பிறகு மீண்டும் பன்னீரால் அதை துடைத்து கொள்ளலாம். அல்லது மீண்டும் கூட நீங்கள் எலும்புச்சம்பழத்தை 2ஆக அரிந்து அதனாலும் நன்றாக சுத்தி செய்து கொள்ளலாம். பிறகு ஒரு காட்டன் துணி வைத்து நன்றாக துடைத்து விட்டு பிறகுதான் நாம் அதில் அந்த அட்சரங்களை எழுத வேண்டும். ஏனெனில் இந்த அட்சரங்கள் என்பது அட்சர ரூபாய நம என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு அட்சரங்களிலும் இறைவன் வீற்றிருக்கிறார். எனவே அந்த அட்சரங்கள் தான் அந்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தில் அந்த அட்சரங்களை பதிக்கும் பொழுது அந்த அட்சர ரூபமாக அந்த எந்திரத்தில் இறைவன் வீற்றிருந்து நாம் எண்ணிய காரியங்களெல்லாம் நமக்கு அருள்பாலிப்பார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே அந்த அட்சரங்கள் பிழை இல்லாமல் அந்த எந்திரத்தை எழுதும் பொழுது அந்த திட சிந்தனையோடு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு
அதற்கு முன்பாக இந்த எந்திரத்தை எழுத வேண்டும். எந்திரம் எழுதும் பொழுதும் அந்த அங்காள பரமேஸ்வரியை மனதில் நினைத்தே நாம் அந்த எந்திரங்களை எழுத வேண்டும். நான் கொடுக்கக்கூடிய அந்த எந்திரத்தை அச்சுப்பிழை இல்லாமல், எழுத்துப்பிழை ஏதும் இல்லாமல் சரியாக எழுதி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த எந்திரத்தை சுத்தி செய்த பிறகு இதற்குண்டான சாப விமோசன மந்திரம் என்ற மந்திரம் இருக்கிறது எந்திரத்திற்கு. அதையும் நாம் கூறி பிறகுதான் எந்திரங்களை எழுத வேண்டும். அதற்குண்டான மந்திரத்தை கூறுகிறேன். ஓம் சிவன் சாபம் நசி நசி, ஓம் சக்தி சாபம் நசி நசி, ஓம் சித்தர்கள் சாபம் நசி நசி, ஓம் தேவர்கள் சாபம் நசி நசி, எவரிட்ட சாபமாயினும் நசி நசி, ஓம் எந்திர தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 1008 உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டு நாம் இந்த எந்திரத்தை எழுதும் பொழுது ஒரு 3 முறை கூறி அதற்கு திருநீரும் குங்குமம் இட வேண்டும். இவ்வாறு இட்ட பிறகுதான் நீங்கள் அந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு அச்சரப்பிழை இல்லாமல் எழுதி எடுத்துக்கொண்டு அந்த எந்திரத்தை ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து சிகப்பு பட்டு அல்லது மஞ்சள் நிறப்பட்டு அந்த பட்டு துணியின் மீது இந்த எந்திரத்தை வைத்து எந்திரத்திற்கு ஜவ்வாது, புனுகு, சந்தனம் இவைகளெல்லாம் பூசி குங்குமம் வைத்து பிறகு அதற்கு வாசமிக்க மலர்களை சூட்டி அதற்கு அடுத்து ஒரு நெய்விளக்கை ஏற்றி அந்த நெய்விளக்கு முன்பாக இந்த தாம்பலத்தட்டை வைத்து ஒரு வாழை இலையில் அவல், பொரி, கடலை, முக்கியமாக பச்சரிசி மாவினால் செய்த மாவிளக்கு இடுவது மிக மிக சிறப்பு. அவ்வாறு இட்டு பானகம் வைத்து படைக்க வேண்டும். மற்ற பழவர்க்கங்கள் எல்லாம் நாம் வேண்டிய மட்டும் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வைத்து பழங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் பச்சரிசினால் பொங்கல் செய்து பொங்கலை படைப்பது மிக மிக சிறப்பு. இவைகளை முதல் நாள் மட்டும் நாம் செய்யும் பொழுது படைத்து கொள்வது சிறப்பு. அடுத்த நாட்களில் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து ஏதாவது அவல், பொரி, கடலை வைத்து வெற்றிலை பாக்கு, பழம் இவைகளை மட்டும் வைத்து தூபதீப ஆராதனைகள் மட்டும் செய்து அங்காள பரமேஸ்வரனுடைய மூல மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். இந்த மூல மந்திரம்தான் அந்த அருளை நமக்கு தேடித்தரும். அதாவது அங்காள பரமேஸ்வரியினுடைய பரிபூர்ண அருளை நமக்கு தேடித்தருவதே இந்த மந்திரம். ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தி திட சிந்தனையுடன் ஒருமுகமாக இருந்து இந்த மந்திரத்தை உத்ராட்ச மணிமாலையை கையில் ஏந்தி கிழக்கு முகமாக அமர்ந்து அல்லது வடகிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு அமர்ந்து மனதில் அங்காள பரமேஸ்வரியை மனதார நினைத்து கொண்டு அறிவோம் அங்காள பரமேஸ்வரி கபாலி சூலி ரணபத்ரகாளி சர்வமோகினி பைரவி நீலி என கருள்வாய் அங்காளம்மா வாக்கு என் மனதில் வருக வருக மந்திர சித்தி காரிய சித்தி வாக்குப்பளிதம் தருக தருக சிவாய நம ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 10,008 உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் அதாவது அங்காள பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அங்காளம்மனுடைய வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் மற்றவர்களுக்கு குறி சொல்ல முடியும். அதே நேரத்தில் மற்றவனுடைய பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்கு நீங்கள் திருநீறு, குங்குமம் அல்லது எலுமிச்சம்பழத்தை வைத்து அவர்களுக்கு திருஷ்டி கழித்தல் இவைகளெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பில்லி சூன்ய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, கண்திருஷ்டி கோளாறுகளாக இருந்தாலும் சரி, எவையாக இருந்தாலும் அவைகள் அவர்களை விட்டு முற்றிலும் விலகும். அவர்கள் எந்த காரியத்திற்காக எண்ணி வருகிறார்களோ அந்த காரியமும் சித்தியடையும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் சொந்த நலனுக்காக இந்த மந்திரங்களையும் இந்த எந்திரத்தையும் தொடர்ந்து நீங்கள் வீட்டிலோ வியாபார ஸ்தலங்களிலோ வைத்து வழிபாடு செய்து வந்தாலும் வாழ்வில் உங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் கிடைக்கும். எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அங்காள பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அருளினால் நீங்கள்
மேலும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள். ஆகவே நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி திட சிந்தனையோடு பரோபகார சிந்தனையோடும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்யும் பொழுது பிரம்மச்சரிய விரதத்துடன் நியமனிஷ்டையுடன் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை ஒரு 10,000 முறை ஏற்றி சித்தி செய்து கொண்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற முடியும். ஆகவே இதற்கு சரியான நாள் என்பது அமாவாசையில் தொடங்கி தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 தினங்கள் தொடர்ந்து செய்வது தான் சிறப்பு. அவ்வாறு செய்து நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவையெனில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலும் விளக்கி இதை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். ஆகவே இதை செய்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.